பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு என் அண்ணனுக்கு என் பிள்ளை நல்லது தான் செஞ்சுருக்கான். அது தெரியாமல் இங்கே வந்து என் சின்னன்னு எதுக்காக இவ்வளோ தூரம் சத்தம் போட்டுட்டு போனானே தெரியல. எல்லாரையுமே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். நான் என் பெரியண்ணன் என் அம்மா கூட இப்படி கிடையாது. இவனுக்கு மட்டும் புத்தி எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி இருந்துட்டு அப்பாவுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அவர் உடம்புக்கு என்ன பிரச்சனை, சின்னதாக தான் பிரச்சனை, இனிமே அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது, அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாம் ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது என்னென்னா அவருக்கு என்ன பிரச்சனை, எதனால் அவரை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண, சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிர் வந்து என்ன சொல்ல போகிறாரோ பயந்துக்கிட்டு இப்படி ராஜியும் விடாமல் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா ராஜி, அதான் எல்லாமே முடிஞ்சதில்ல, உங்கள் அப்பாவையும் நீ பார்த்தல, அவர் நல்லா தானே இருந்தார், அப்புறம் என்னம்மா இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மாம்மா, அது வந்து என்னன்னா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் இன்னும் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவர் உடம்ப சரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு இனிமே அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ராஜி விடாமல் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி, இனிமே உங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, டே சரவணா நீ கடைக்கு கிளம்பி போடா, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன், டே செந்தில் இன்னைக்கு உனக்கு வேலை இல்லை தானே, நீயும் அவனோட ஒத்தாசைக்கு கடைக்கு கிளம்பு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆஃபீஸரே கொஞ்சம் கூச்சப்படாமல் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் விடுங்கப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா அவன் வரட்டுமே, நீயே டெலிவரி பார்த்துக்கிட்டு கடையை எப்படி பார்த்துக்க போகிற, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், அதனால் அது வரைக்கும் இவ இருந்துட்டு போட்டோமே, நான் வந்ததுக்கப்புறமா இந்த ஆஃபீஸர் வந்து வந்துடட்டும் ரிட்டனு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் இந்த கடையிலிருந்து எனக்கு என்னைக்கு தான் விமோச்சனம் கிடைக்குமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது கோமதி இருந்துட்டு, என்னடா நம்ம கடைக்கு போகிறதுக்கு இவ்வளோ சலிச்சிட்ருக்க, இங்கே பாரு நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் சலிக்க தேவையில்லை, கடைக்கு முதல்ல கிளம்பி போடா, நேற்று கிடைச்ச வேலை இன்னைக்கு ஓவராக பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி கோமதி பிடிச்சி திட்டு விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் இருந்துட்டு போகும்போது மீனா கிட்ட, அம்மா நீ எப்போ கிளம்பலான்னு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் கடையிலேருந்து நேராக அப்படி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்படி வந்துட்டு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க, நான் இங்கேருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. உன்னோட குழப்பம் தீர்ந்துச்சுல்ல, மிச்சம் இருக்கிற குழப்பமும் கதிர் வந்ததுக்கப்புறமா தீர்த்துக்கோ அப்படி மீனா ஒரு பக்கம் ராஜியை சமாதானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிரை கூட்டிகிட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. நம்ம கதிர் இருந்துட்டு, அப்பா நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாயை மூடிட்டு தான், வாயேண்டா உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போய் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், அதை நினச்சி எனக்கு எந்த கவலையும் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி போகணும், எந்த ஸ்பீடுக்கு போகணுன்னு எனக்கு தெரியும்டா, பேசாமல் உட்காந்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஸ்லோவாக வண்டி ஓட்டுறாரு. ஏன் சைக்கிள் கூட அந்த வண்டியை தாண்டி போயிட்டுருக்கு. கதிர் அதெல்லாம் பார்த்த உடனே, அப்பா வேணும்னா சைக்கிள் வண்டியை நான் ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 காஃபியை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கவும் அதுக்கு அடுத்ததாக 2 காஃபியும் வந்துடுது. குடிச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு
வந்த தம்பி சொல்லிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும்ப்பா, அவர் உங்ககிட்ட சொன்னதை என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்களும் யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா போதும்ப்பா. அம்மா கிட்ட அது சொல்லிட போகிறாங்க. டேய், என்னடா கேள்வி கேட்ட? உன் அம்மா கிட்ட சொன்னா உன் அம்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா? உசிரியே விட்டுருவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்துதான் இவ்வளோ பெரிய விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லாமல் அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் தனியாகவே இருந்து அவரை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேடா, உன்னை பெற்றதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் இதை தான்ப்பா சொல்லிட்டு இருந்தாரு மாமாவும் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் எதர்ச்சியதான்ப்பா அவரை என் ஃப்ரெண்டு அடிபட்டுட்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். சரி, அவர் தான் சொல்லலையேன்னு சொல்லிட்டு நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன். அவர் தான் அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறமா தான் நான் அவர்கிட்ட பேசி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அதுக்கான பணம் அவரும் என் அக்கௌண்ட்டுக்கு தான் 10,00,000 ரூபாய் பணத்தை அனுப்பி விட்டார். அதுக்காக தான் அவங்க தம்பி அவ்வளோ குதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் ரொம்பவே நல்ல மனுஷன்டா. நான் ஒன்றுத்துக்கும் இல்லாத போது கூட அந்த மனுஷன்தான்டா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த நன்றி கடனை நம்ம செலுத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லை, அவருக்கு காரணத்தை கொண்டோம் அவரை நீ யார்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாப்பா இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் போக போக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அவரை நார்மலாக குணமாக்க முடியும்ப்பா. இப்போ பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் செக்கப்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாராளமாக நீயே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து கொடுத்து அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாப்பா அவரை நான் எதுக்காகவும் விட்டுற மாட்டேன், அவரை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு எல்லாருமே முத்துவேலை சுற்றியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா பெரியப்பா, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எங்கே இருக்குது? நான் வேணா அடுத்தடுத்து செக்கப்க்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு என்னோட எல்லா ரிப்போர்ட்டும் கதிர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அப்படி அவனே பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஏன்னு எங்களை நம்பாமல் அந்த பரதேசி பையனை நம்பிட்டு இருக்க, அவன் சரியான ஃப்ராடுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சக்திவேல், அவன் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டான். என்னோட பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வருத்தம் மட்டும் தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களை சமாதானம் பண்ணவே எனக்கு சரியாக போயிடும். அந்த அளவுக்கு என்கிட்ட தெம்பு கிடையாது. ஆனால் அவன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னை சரி பண்ணி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டும் அவங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை நம்புற அளவுக்கு கூட அண்ணன் நம்மளை நம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. நீ ரெஸ்ட் எடுப்பா, நாங்களாம் வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. மாரியும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து எப்படி இருக்கு என்ன இருக்குது, என் அக்கா பையன் ஒருத்தன் டாக்டராக தான் இருக்கான், அவங்ககிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கதிரை பற்றி ரொம்பவே பெருமையாக வடிவுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிரை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் எங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வடிவை வெளியே போனதுக்கப்புறமா கதிர்க்கு ஃபோன் பண்ணி அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்ன ஆப்ரேஷன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன அங்கே சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் எதுவுமே சொல்லாமல் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. சரி மாமா, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.